Hello friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்ல வந்து கேப்சிகமும் எக் இருந்தா போதும் ரொம்பவே சூப்பரா இந்த ரெசிபி பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து எந்த கலர்ல வேணா எடுத்துக்கலாம். இல்ல எல்லா கலரும் எடுத்துட்டோம் அப்படினா டிஃபரண்டா இருக்கும். சோ நான் வந்து கிரீன் கலர் எடுத்துர்க்கேன். இது உள்ள இருக்க விதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. வேற ஏதாவது சமையல் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது இந்த ரவுண்டா இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பவுல்ல வந்து ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்க போறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கறேங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல உப்பு சேர்த்துட்டு இத வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். எப்போதும் ஒரே மாதிரி ஆம்லெட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சோம் அப்படினா குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யிறது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ முட்டை அடிச்சு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இது மட்டும் தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுத்ததா வந்து அடுப்புல ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் தோசை தவால கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. இதுக்கு மேல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கேப்சிகம் வச்சுக்கலாங்க. நான் வந்து 3 பீஸ் மட்டும் எடுத்துர்க்கேன். அதை வச்சுக்கிறேன். நீங்க இதுவே ஒவ்வொன்னும் ஒரு கலர்ல வச்சீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். கலரா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததா வந்து இந்த கேப்சிகம் வச்சதுக்கு அப்புறமா இது மேல கொஞ்சமா முட்டை சேர்த்துக்க போறேன். இதுல வந்து எந்த அளவு சேர்க்க முடியுமோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெளியில வராத மாதிரி கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா சுத்தி ஆயில் தெளிச்சிட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாங்க. ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வேக வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி காரத்துக்கு கொஞ்சமா நான் மேல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைகளுக்கு செய்யும்போது இந்த மிளகாய் தூள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கொஞ்சமா வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். மிளகு தூள் வந்து ஃப்ரெஷா தட்டி வச்சிருக்கேன். அதை வந்து இது மேல சேர்த்துக்க போறேன். அவ்வளவுதாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். சோ இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸும் சேர்ந்து நல்லா குக் ஆகி வரும். ஓரளவுக்கு வந்து நம்மளோட கேப்சிகமும் குக் ஆயிடுச்சு அப்படினா தான் சாப்பிடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்குங்க. சோ அதனால வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் சரியா வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து இத எடுத்துக்க போறேன். இப்போ வந்து நான் 2 சைடுமே திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சிரலாம். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டாவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா மீனாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.